அப்பா போன் எடுங்கப்பா. அப்பா போன் அடிக்குதுல, எடுக்க மாட்டியா? அப்பா 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 ரொம்ப நேரமா போன் அடிக்குதுப்பா. அப்பா ஹலோ ஹலோ, எம்ஏஆர் காலேஜ்ல இருந்து பேசுறோம். தீபா அப்பா பாலு இருக்காங்களா? அப்பா வெளியே போயிருக்காங்க. நான் உங்க சிஸ்டர் தான் பேசுறேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அம்மா, உங்க அப்பாவை கொஞ்சம் காலேஜ் வர சொல்லுங்கம்மா. என்னாச்சு சார்? ஏதாச்சும் ப்ராப்ளமா? பிரின்சிபாலும் ஹெச்ஓடியும் ஏதோ பேசணும்னு சொல்றாங்கம்மா. உடனே வர சொல்லுங்கம்மா. சரிங்க சார், நான் அப்பாவை நாளைக்கு காலேஜுக்கு வர சொல்றேன். இல்லம்மா, மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கே வர சொல்லிருக்காங்கம்மா. சரிங்க சார். எதுக்காக இன்னைக்கே வர சொல்றாங்க? அக்காக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்டு பாப்போம். எங்கப்பா போயிருந்த? சேகர் டீ கடை வரைக்கும் கூப்பிட்டு இருந்தான். சும்மா போயிட்டு வந்தம்மா. ஏன், என்னாச்சு? அக்காவோட காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணிருந்தாங்கப்பா. காலேஜ்ல இருந்தா? எதுக்குமா? ஏதோ பேசணும்னு இப்பவே கிளம்பி வர சொன்னாங்க. அது என்ன விஷயம்னு அக்கா கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணா அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருமா. வேணாப்பா, கிளாஸ்ல இருக்கிறதுனால போன் ஏதாவது சைலண்ட்ல இருக்கும். நாம கிளம்பி போய் நேர்ல பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடலாம்ப்பா. சரிம்மா. இருங்கப்பா, நான் வரேன். சொல்லுடி, என்னடி நீ காலேஜ் பக்கம் உன்ன ஆளையே காணும்? அதுவா, சரியான தலைவலிடி, அதான் லீவ் போட்டேன். சரி, அப்ப உன் அப்பாவும் தங்கச்சியும் இங்க காலேஜ்ல என்ன பண்றாங்க? என்னது, காலேஜுக்கு வந்திருக்காங்களா? ஆமாடி, இதோ இப்பதான் டீன் ரூம் பக்கம் போனாங்க. ஏன், உனக்கு தெரியாதா? இல்ல இல்ல, நான் இன்னைக்கு லீவ் போட்டேன்ல, அதான் காலேஜ் ஃபீஸ் கட்ட சொல்லி நான் தான் அனுப்புனேன். உன் அரியர் விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியாதுல்ல? உன்னை தவிர காலேஜ்ல என்ன பத்தி யாருக்கும் முழுசா தெரியாதுடி. தயவு செஞ்சு என் அப்பா கிட்டயும் தங்கச்சிக்கிட்டயும் சொல்லி தொலைஞ்சிராத. நான் பணக்காரிங்கிற விஷயத்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் மெயின்டைன் பண்ற மாதிரி நீயும் மெயின்டைன் பண்ணிக்கோடி. நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். சரிடி. என்னடி சொன்னா? ஒண்ணும் இல்ல, தலைவலியா, அப்படியே லீவ் போட்டேன்னு சொன்னா. சரி வா வா. இவங்க எதுக்கு இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம காலேஜுக்கு போயிருக்காங்க? ஒருவேளை நம்ம காலேஜ் கட் பண்ண விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, ஏற்கனவே நான் பார்ட்டிக்கு போனதுக்கு இந்த பயங்கரமா டென்ஷன் ஆனா, நடிக்கிறதுக்கு கையெல்லாம் ஊங்குனா. இது முதல் தடவை தெரியாம தப்பு பண்ணிட்டோன்னு எப்படியே சமாளிச்சிட்டோம். இப்ப மட்டும் உள்ள டீன் கிட்ட போய் அரியரு ஃபீஸ் கட்டாம இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. ஐயோ, அவ்வளவுதான், கொன்னுடுவாளே. இப்ப என்ன பண்றது? உங்களை பேச விடாம எப்படி தடுக்கிறது? ஆரம்பிச்சிட்டா. ஆனா இப்ப திடீர்னு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், மிஷின் லேர்னிங் இதெல்லாம் முடிக்கல. அதெல்லாம் இப்ப 3 மாச கோர்ஸா முடிச்சாதான் அந்த வேலைன்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்றதுக்கு 3 லட்சம் ரூபாய் ஃபீஸா? 3 லட்சமா? ஏற்கனவே நான் அந்த ஆன்லைன் கோர்ஸ காலேஜ்லயே முடிச்சிட்டேன். சர்டிபிகேட் மட்டும் தான் வரணும். அத கொடுக்காம காலேஜ்ல டிலே பண்றாங்க. அந்த கம்பெனியோட பிளேஸ்மெண்ட் சைடுல விசாரிச்சா, எதுவா இருந்தாலும் சர்டிபிகேட்டோட வந்து பேசுங்க, இல்லனா எங்க கிட்ட நிறைய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் சர்டிபிகேட்டோட ஜாபுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரிக்கா, உன் காலேஜ்ல அந்த சர்டிபிகேட்ட பத்தி கேட்டியா? அவங்க என்ன சொல்றாங்க? காலேஜ்ல இத பத்தி கேட்டா சர்டிபிகேட் வரதுக்கு இன்னும் 2 வாரம் ஆகும்னு சொல்றாங்க. அதுக்குள்ள இந்த பிளேஸ்மெண்டே க்ளோஸ் ஆயிடும். இந்த கோவத்துலதான் மேனேஜ்மெண்ட்ட பத்தி யூனிவர்சிட்டிக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்புறேன். அது காலேஜுக்கு எப்படியோ தெரிய வந்து, நீ எப்படி காலேஜ் பத்தி யூனிவர்சிட்டியில கம்ப்ளைண்ட் பண்ணலாம்? உன்னோட ஃபைனல் இயர் இன்டர்னல் மார்க்ஸ் எங்க கையில தான் இருக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க. சர்டிபிகேட் வரலனா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அதான்
உங்ககிட்ட பேசி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்கிறதுக்கு உங்களை காலேஜ் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி, நான் அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க போறது இல்ல. ஒரு சர்டிபிகேட் தானம்மா, அதுக்காகவே இப்படி கையை அறுத்துக்குவேன்? எங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாம்மா? அது சாதாரண சர்டிபிகேட் இல்லப்பா. அது மட்டும் இன்னைக்கு இருந்தா உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கும். நீங்களும் இந்துவும் இப்படி கஷ்டப்பட தேவையில்லப்பா. சரி விடுக்கா, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கல, பாத்துக்கலாம். இந்த கம்பெனி இல்லனா வேற கம்பெனி, எங்க போனாலும் உன் திறமைக்கு நல்ல வேலை கிடைக்கும். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணாதக்கா. நானும் அப்பாவும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? என்னால இது அவ்வளவு சீக்கிரம் கடந்து போக முடியலடி. இதுக்காக நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பம் இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம்.